ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் ரோஸ் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதாவது ஃபாலூடா பானி. இது கடையில் விலை கொடுத்து வாங்காமல் உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே வீட்டில் செய்யலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஓல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வைங்க. இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டு இது லைட்டாக கொதித்து வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் இது கொதித்து வந்தாலே போதும். நீங்கள் இதை மிச்ச நேரம் கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் நல்ல திக்கான பதத்துக்கு இருக்கணும். ஆனால் அந்த எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஒரு நூல் பதம்னு, அந்த பதத்துக்கு வரப்படா. அந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா சுகர் சிரப் நல்லாவே திக்கான மாதிரி இறுக்கமாயிடும். சம்டைம் இது கட்டியும் பற்றும். நீங்கள் அந்த பதத்தை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தான் எடுக்கணும். இதை உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்கணும். மிச்சம் அந்த நூல் பதம் வரப்படாது. அதை விட கொஞ்சம் லூஸாக தான் நிற்குது. இப்போ நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு பவுடரும் ஆட் பண்ணிலும் ரெட் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் மாறி கொஞ்சம் வார்ம் கொலுக்கி நான் இதில் லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். லெமன் இதில் ஆட் பண்ணுறதுக்குண்டால் இந்த சுகர் சிரப் வந்து கட்டிப்படாமல் கேட்கணும். அதுக்காக வேண்டி தான் லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எசன்ஸுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம். மேலும் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதால் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எசன்ஸ் கொஞ்சம் காரம் ஆயிக்கிறதால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணினாலே போதும். நீங்கள் எசன்ஸை வந்து கூடுதலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபலூடா குடிக்கக்குள்ள அதோட காரம் தொண்டைக்கு வரைக்கும் அடிக்கும். கொஞ்சம் குறைவாகவே பார்த்து ஆட் பண்ணணும். இதுக்கு 1 டீஸ்பூன் நல்லா சரியாகவே இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து ஃபலூடா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எங்கால கசகசா ஊற வச்சுட்டு சஞ்சா தான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கும். இதில் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு சஞ்சா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பவுடருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சஞ்சா ஆட் பண்ணுறதாலும் 5 கிராம் ஆட் பண்ணிட்டு இதே அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வேறு ஒரு ட்ரேயில் ஆட் பண்ணிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இதில் சுகர் ஆட் பண்ணலை. சுகர் ஆட் பண்ணி நீங்கள் ஃபலூடாக்கு போட்டிங்க என்றால் இது வந்து தாண்டமாய்க்கு ஆகிடும். ஃபலூடாவில் சுகர் ஆட் பண்ணாமைக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபலூடாவில் போட கொலைக்கு நல்லா அழகாக மிதந்தமாய்க்கும் சஞ்சா. நான் இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது உங்களுக்கு சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலுமே இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காகி செட் ஆகி வந்துடும். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இது குயிக்காக செட் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸும் தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது நல்லா செட் ஆகி திக்காகி வந்துடும். ஃபலூடா சிரப் ஆறி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு பொட்டிலில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு இதை வந்து மிஷின் நாளைக்கு யூஸ் பண்ணிடலாம். 1 மந்த் 2 மந்த் வரைக்குமே இது ஒன்றுமே செய்யாது. இது அப்படியே சும்மா நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது திக்காகாது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபலூடா சிரப் ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியும் செய்யலும், மில்க் பவுடர் ஆட் பண்ணியும் செய்யலும். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இந்த ஃபலூடாவை. சம்டைம் எங்களோட வீட்டில் மில்க் பவுடர்லேயும் செய்கிறேன். மில்க் பவுடரில் எப்படி செய்கிறேன்றால் மில்க் பவுடரில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி விட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா அதில் சுகரும் ஃபலூடா சிரப்பும் ஆட் பண்ணி இதே மெத்தடுக்கு செஞ்சுடுப்பாங்க. ஃபலூடா சிரப் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா கசகசாவும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சஞ்சாவையும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஆட் பண்ணுறேன். சம்டைம் ஃபலூடாவை நான் பிளெண்டர்லேயும் செய்வேன். பிளெண்டரில் நீங்கள் அரைச்சி எடுக்கக்குள்ள அதோட டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். நீங்கள் என்ன ட்ரிங்க் கரைக்க கொள்ளைக்கும் ஃபஸ்ட்டுக்கே ஐஸ் க்யூப்பை போடாங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் போடுறதுக்கு முதல் சுகரை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்பை போடுங்க. இந்த ட்ரிங்க் வந்து கூலாகிக்கக்குள்ள நீங்கள் சுகரை போட்டு கரைச்சிங்கன்னா சுகர் லேசில் கரையப்படாது. உங்களுக்கு இதுக்கு மேலே விருப்பமாக இருந்துச்சுன்னால் ஐஸ்கிரீமையும் போட்டு சர்வ் பண்ணிடும். நான் இன்றைக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணாமல் சும்மா இந்த சஞ்சை மட்டும் போட்டு தான் சர்வ் பண்ணியிருந்தேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.